வணக்கம் தோழர்களே. சங்கிகளின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் மத கலவரத்தை தூண்டுறதுக்கு செஞ்ச வேலைகள் எல்லாம் வச்சு அடிச்சு அதிரடியா முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன நடந்துட்டு இருக்குங்க? நாளைக்கு கார்த்திகை தீபம். அதனால என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எல்லாம் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க. ஆனா சங்கிய மட்டும் ஊரை கொளுத்தி விடுவானுங்க. வீட்டுல கார்த்திகை தீபம் ஏத்த மாட்டான், ஊரையே கொளுத்தி விட்டுறது. அந்த முயற்சியில தான் மதுரையில திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற அந்த தூண்ல தான் விளக்கேத்துவோம், நான் வந்தா ஹீரோவத்தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தூண்ல விளக்கேத்துறதுக்கு இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளடி வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு இந்த சங்கி கும்பல். இதெல்லாம் மக்கள் அடிச்சு 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 ஓரங்கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டாக்க என்ன பண்ணலான்னு முயற்சி பண்றாங்க. இதுல தொக்கா சிக்கினது எதுனா மதுரை தான். மதுரை திருப்பரங்குன்றத்தை வச்சு தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளா அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த சங்கி பயல்கள். அதுல ஒரு சங்கி இருக்குல்ல, அதாங்க ராம ரவிக்குமார். உங்களுக்கு நினைவூட்டவா, என்கிட்ட ஒருத்தன் போலேன்னு வாங்கிட்டு ஓடினாம் பாருங்க லைவ்ல, அதே சங்கி பையதான். மொத்தமா முடிச்சு விட்டு அனுப்பணும்ல, அதுக்கு பிறகு ஆள் அட்ரஸ் இல்லாம தெரிஞ்சான். கடைசியில பார்த்தா மதுரைக்குள்ள சுத்தி தெரியுது அந்த பீஸு. மதுரையில இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி, இனிமேல் நாங்க இந்த விளக்கு தூண்ல தான் கார்த்திகை தீவு ஏத்துவோம், அதுக்கு உத்தரவிடுங்க எசமா அப்படின்னு போனா, எசமா யாரு? இவங்களுடைய பங்காளி, இவங்களுடைய தலைவர். இது கூட அடியாள் தானே, பாப்பாங்க தானே தலைவரா இருப்பாங்க. அந்த பாப்பானுங்களினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அந்த வகையராவை சேர்ந்த சாமிநாதன் என்கிற RSS நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்றார். என்ன தீர்ப்பு சொல்றாரு? எங்க வீடுகள்லாம் தீபம் ஏத்துறோம், எப்பயும் பூஜை அறையில தான் தீபம் ஏத்துவோம், ஆனா இன்னைக்கு வீடெல்லாம் தீபம் ஏத்துவோம், தெருவெல்லாம் தீபம் ஏத்துவோம், ஏன் இந்த தூண்ல ஏத்தக்கூடாதா? அதெல்லாம் ஏத்தலாம், ஏத்துங்க, இனிமேல் நீங்க தூண்லயே ஏத்திக்கலாம். 2வது, பிரச்சனை வராம இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், நம்ம ஒன்னும் அன்னைக்கு நாள் பேசுற ஆளுக கிடையாது. ஏற்கனவே இந்த பிரச்சனை, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டோம். எல்லாரும் இன்னைக்கு தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நேத்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. என்ன? இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த அறநிலையத்துறை ஒரு மேல்முறையீட்டு மனுவை செஞ்சிருக்கு. இது இங்கே ஒரு மத கலவரத்தை, ஒரு சர்ச்சையை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை. எனவே இதை தடை செய்யணும். இதுவரைக்கும் நம்ம எங்க ஏத்திட்டு இருந்தோமோ அங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு மேல்முறையீட்டு மனுவை போட, மொத்த சங்கிகளும் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படியோ சுவாமிநாதனை வச்சு நம்ம 4 தீர்ப்ப வாங்கிட்டு அப்படியே குறுக்கு வழியா போய் தீபத்தை ஏத்தி பெருசா கலவரத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சானுங்க. ஆனா அதுல மண்ணள்ளி போட்டாச்சு இந்த அறநிலையத்துறை. அது நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு தான் அவசர வழக்கா எடுக்க சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள், இந்த அறநிலையத்துறை எல்லாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் இந்த சாமிநாதன்? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சுவாமிநாதன் அவர்கள் தான் சாப்பிட்ட எச்சி இலையில உருள்றது எங்க பண்பாடு, எங்க வழிபாடு, அது எங்களுடைய புனிதம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர். உச்ச நீதிமன்றமே என்ன தீர்ப்பு சொல்லிருந்துச்சு? ஐயருங்க சாப்பிடுவானுங்க, இங்க இருக்கிற சூத்திரப்ப எல்லாம் அதுல உருளுவியா, இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிருந்துச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி குப்பையில போட்டுட்டு நாங்க அப்படித்தான் உருளுவோம், உருள்றது எங்க மரபு, சூத்திர பயிலுக்கு அப்புறம் உருண்டுட்டு போறேன் நாங்க சாப்பிட்ட இலையில அப்படின்னு தீர்ப்பு சொன்னவர் தான் இந்த சாமிநாதன். இன்னொரு வழக்கு ஞாபகப்படுத்தவா? தஞ்சாவூர்ல ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மருந்தை குடிச்சு செத்து போனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதை மதம் மாற்றுறதுக்காக தான் மருந்தை குடிச்சுன்னு ஒரு பெரிய பொய்ய RSS காரங்க கிளப்பி விட்டானுங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதேதான். அந்த வழக்குல தீர்ப்பு சொன்னவரும் விருதா. அப்படியே மதம் மாற்ற போறாங்க, ஐயோ போச்சுன்னு சினிமா டைலாக் எல்லாம் எடுத்து அந்த தீர்ப்பு எழுதியிருந்தாரு. அதை பத்தி கூட முழு வீடியோ போட்டிருக்கேன், வாய்ப்பு இருக்கிறவங்க பின்னாடி போய் தேடி பாருங்க. முழு வீடியோ போட்டிருக்கேன், அவர் ஒரு வரியை வாட்சி போட்டிருக்கேன். அந்த பீஸ் தான் இவரு. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா மக்கள் வாழ்க்கைக்குள்ள, அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில, அமைதியான வாழ்க்கையில, நிம்மதியான வாழ்க்கையில ஒருத்த மண்ணள்ளி போடுறான்னா நீதிமன்றம் தடுக்கணும். ஆனா சங்கிகள்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் உட்கார்ந்ததுனால இதெல்லாம் நாங்க தடுக்க மாட்டோம், கிளப்பி விடுவோம் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குதான் இந்த அறநிலையத்துறை வேண்டான்னு நாங்க சொல்றது, இதுக்குத்தான் நாங்க இந்த அறநிலையத்துறையை வேண்டான்னு சொல்றோம், அதை கலைக்கணும்னு சொல்றோம், கோயில்களை மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றோம். இந்த சுரண்டி தின்னதெல்லாம் பத்தாதா? கோயிலை வச்சு காலங்காலமா சுரண்டி தின்னது பார்ப்பனர்கள்.
அவனுக்கு அடிமையா இருந்து தின்றது இங்க இருக்கிற சங்கி பயலுக. கோயில சுரண்டி தின்னக்கூடாது, சொத்து பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்ததுதான் இந்து அறநிலையத்துறை. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஏன்னா சுரண்டி திங்கிறதுக்கு உதாரணம் சொல்றதுனா சிதம்பரம் நடராஜர் கோயில சொல்லலாம். இன்ன வரையும் உட்காந்து ஒரு 10-100 குடும்பம் உட்காந்து தின்னுகிட்டு இருக்கு அரசு சொத்தை. அதான் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பா நிக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தாங்க பேசிட்டு இருக்கிறோம். இந்த கும்பல இந்த அறநிலைத்துறை வேண்டாம் அப்படின்னு வாங்கலாம். அதுலயும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் ரெட்ட வேஷம் போடுறாரு. என்னைக்கே அவர் ரெட்ட வேஷம் போட்டாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியா இருக்கிற சு வெங்கடேசன் ஒரு எழுத்தாளர், ஒரு செயல்பாட்டாளர். சும்மா ஒரு கட்சியில நின்று அப்படியே எம்பி ஆயிரல. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். அவர் பிறந்த ஊரே திருப்பரங்குன்றம் தான். நான் பிறந்த ஊர் திருப்பரங்குன்றம் தொகுதி. புரியுதா? இந்த ஊர்ல நீங்க என்னென்ன ஆட்டம் போட்டீங்கன்னு எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். இன்னும் சொல்ல போனா 90களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இயங்கும் போது இதே தீபம் ஏத்துறத வச்சு, இதே பிரச்சனையை வச்சு சு வெங்கடேசனை கொலை பண்ண முயற்சி பண்ணது இந்த இந்து முன்னணி. நீங்க ஏதோ சு வெங்கடேசன் புசுக்குன்னு குதிச்சு இங்க மேல வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க. அது வேல்பாரி எழுதின உடனே எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கு வந்துட்டாருன்னு. அதுக்கு முன்னாடி களத்தை கட்டினதுல ஒரு ஆளு சு வெங்கடேசன். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி வெங்கடேசனை கொலை பண்றதுக்கு அவ்வளவு யோசிச்சாங்க, அவ்வளவு வேலை பார்த்தானுங்க. அதெல்லாம் தாண்டி அடிச்சு ஆடிதான் ஊரை பாதுகாத்து வச்சிருக்கோம் நாங்க. இங்க உட்காந்துட்டு உருட்டுற வேலையெல்லாம் விட்டுறணும். இதுல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தென் மாவட்டத்துல மதுரையில தொடங்கி 10 வச்சு மொத்தத்தையும் முடிக்கணும்ன்றதான் பாஜகவுடைய திட்டம். அதனாலதான் குன்றம் காப்போம் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை பார்த்து இங்க போய் கோயில் அன்னதான மண்டபம் இருக்கு, அங்க நின்னுகிட்டு பாஜக கொடியை வச்சுக்கிட்டு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்ன கும்பல் தான் இது. 144 தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணி அலப்பற பண்ணதான் இந்த கும்பல். அன்னைக்கும் இந்த கும்பலுக்கு உடனடியா போராட்டம் பண்றதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கும் நீ உயர் நீதிமன்றம் வாய்ப்பு கொடுக்குது. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல. புரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரியார் தெளிவா அன்னைக்கே சொன்னாரு, நீ எல்லாம் படிச்சு கிடிச்சு கருப்பு கோட்டை மாட்டி நான் தான் வக்கீல்னு போகும்போதே அவன் நீதிபதியா இருப்பேன், மொத்தமா முடிச்சு விட்டுருவான்னு. அதான் இப்ப செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். அன்னைக்கு அதை தடுத்து நிறுத்த முடியல. பழங்கநத்தத்துல கூட்டம் கூடுறான். அங்க நின்னுகிட்டு எச்ராஜ் என்ன சொன்னாரு, இது ஒரு அயோத்தி போல இன்னொரு அயோத்தியை நீங்க பாப்பீங்க, திருப்பரங்குன்ற மலையை நாங்கள் மீட்போம் அப்படின்னு உருட்டி விட்டான். அப்புறம் நம்ம வழக்கம் போல வச்சு செஞ்சோம். இங்க மத நல்லிணக்கத்திற்கான அமைப்புகள் இருக்கு. தோழர் வாஞ்சிநாதன் தொடர்ந்து இங்க இருக்கிற பல அமைப்புகளை ஒருங்கிணைச்சு, பல தோழர்களை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்திட்டே இருக்காரு. அவரும் ஒரு மனுவை கொடுத்திருக்காரு. சாமி இந்த மனுவை போடலன்னா அப்படித்தான் மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுவாங்க, அவன் இளவழித்து விட்டு போறது அவனுக்கு ஈஸி. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, போன வாரம் ஒரு விஷயம் பேசணும், ஞாபகம் வச்சுங்களா? காலிஃபிளவர் பயிரிடுவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? பீகார்ல 116க்கும் மேற்பட்ட 18க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று விளைநிலத்துல புதைச்சு அதுக்கு மேல காலிஃபிளவர் நட்டவங்க தான் இவங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கலவரத்துக்கு காரணமே என்ன? 5-6 இந்து மாணவர்களை இஸ்லாமியர்கள் கொன்னுட்டாங்கன்னு பொய்ய பரப்பினவங்க. மதுரையில செய்ய மாட்டானுங்களா? கட்டாயம் செய்வானுங்க. மதுரையில் இருக்கிற அந்த தூண் இருக்குல்ல, மலை மேல இருக்கிற திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற தூணு, விளக்கு தூணு, அதுக்கு பக்கத்துல சிக்கந்த தர்கா, 2க்கு இடைவெளி வெறும் 50 மீட்டர். 50 மீட்டர்னா இந்த ஒரு பக்கத்துல ஒரு 1/4 கிலோமீட்டர் தான், சரிங்களா? இந்த 50 மீட்டர் தூரத்துக்குள்ள கட் பண்ற மொத்தமே 50 மீட்டர் தாங்க இடைவெளி. இந்த 50 மீட்டருக்குள்ள உள்ள வந்தவன் தற்காவல 2 பாட்டில தூக்கி எரிஞ்சு 2 தீய வச்சு விட்டு போயிட்டானா. அங்க ஒரு இது இருக்கு, பக்கத்துல சமணர் படுக்கை இருக்கு. ஏற்கனவே பச்சை பெயிண்ட ஊத்தி விட்டுவங்க இவங்க தான். ஏற்கனவே சமணர்களுடைய படுக்கை இருக்கிற இடத்துல, பள்ளிகள் இருந்த இடத்துல சமண முனிவர்கள் அந்த காலத்துல தங்குன இடம் அது. அதுவும் சமணம் தான் இந்தியாவினுடைய மூத்த மதம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சமணமும் பௌத்தமும் தான் இந்தியாவினுடைய மிக மூத்த மதங்கள். அதுல இருந்துதான் எல்லாரும் இந்து மதம் சந்து மதம் எல்லாம் மாறினாங்க. அதெல்லாம் நேத்து நேரம் வந்த மதம், சரிங்களா? சமண மதமா இருந்த மூத்த மதத்தினுடைய முனிவர்கள் தங்குன இடம். அதுல போய் பச்சை பெயிண்ட ஊத்தி விட்டு இஸ்லாமியர்கள் மேல பழி போட்டான். அப்புறம் அதை கண்டுபிடிச்சு அடிச்சு சரி பண்ணும். இப்படி ஒரு முறையும் எதையாவது ஒன்ன செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இளவலுக்குன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் முருகை மாநாடு, அதுக்கப்புறம் கந்தன் மலைன்னு படம், என்னென்னமோ வேலை பார்த்தாங்க. ஆனா செல்ஃப் எடுக்கல. காரணம் என்ன? இங்க இந்து இஸ்லாமியர்களை இணைச்சுதான் பண்பாட்டு ரீதியான ஒரு வாழ்க்கை முறையே இருக்கு. நான் பல வீடியோக்களை சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மதுரைக்குள்ள மதுரைக்காரர்களுக்கு ரோஷம் இல்லை, மதுரைக்காரர்களுக்கு வீரம் இல்லை, மானம் இல்லை, தன்மானம் இல்லைன்னா சங்கிகள் கதர்னதுக்கு காரணம் என்ன? டேய் வேலையை பார்த்துட்டு போடா, அவங்க பூரா எங்களுக்கு மாம் வச்சுனீங்க, பூரா எங்களுக்கு அண்ணன் தம்பிங்க முஸ்லீம்ங்க பூரா, உன் ஜோலியை பார்த்துட்டு போடா அப்படின்னு நம்ம ஆளுங்க சொன்னதுனாலதான் இவன் பூரா வாயை மூடிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரியிறானுங்க.
2014 ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு. 2 ஜட்ஜுகள் உட்கார்ந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நடக்கிறது அப்படியே நடக்கட்டும், தேவையில்லாம ஒரு கலவரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம், உங்க ஜோலியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு 2014 மண்டையில் அடிச்சு பத்தி விட்டுச்சு நீதிமன்றம். இப்போ சாமிநாதன் போன்ற RSS காரர்கள் குழப்பத்தை விளைவித்து இங்க ஒரு சதியை செஞ்சு இவனுங்களை எப்பயாவது கால் பதிக்க வைக்க மாட்டோமா அப்படின்ற அப்படி உள்ள இருந்து வேலை பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு ஆளு கிடையாது, உங்க பருப்பெல்லாம் வேகாது. ஏற்கனவே இப்ப நம்ம கேஸ் போட்டோமா, என்ன கேஸ் போட்டிருக்கோம்னா 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு விசாரிக்கணும். ஒரு தனி நீதிபதி இப்படி போற போக்குல எதவா சொல்லிட்டு போவாரு, அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. இங்க சங்கிகள் ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இந்துக்கள் போய் மேல போய் விளக்கு ஏத்துனா, இந்துக்கள் அண்டர்லைன், இந்துக்கள் போய் மேல போய் விளக்கு ஏத்துனா அது கலவரமாகுமா அப்படின்னு கேட்கிறான். இந்துக்கள் விளக்கு ஏத்துனா கலவரமாகாது. அவன் பாவம் 10 ரூபாய்க்கு சூட வாங்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போவான். அவன் பாவம் ஒரு பால் குடமோ ஒரு காவடியோ எடுத்துட்டு போவான், அழகு குத்திட்டு போவான். நீங்க எல்லாம் காசை வாங்கி தின்னு விட்டு தெருவில் நிப்பீங்க, பார்ப்பன கும்பல்லாம். அவன் உழைக்கிறவன் ஏதோ சாமியாச்சும் தொடக்கி நிக்கட்டும், ஆள்றவன் தான் இல்ல மேல உட்காந்து அம்புட்டே அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறான், நமக்கு கொடுக்க மாட்டான். அதனால சாமியாச்சும் பாக்குதான்னு 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொறுத்திட்டு போயிடுவான். இந்துக்களுக்கு அடுத்தவனை அடிக்கணும்ன்ற நோக்கம் கிடையாது. யாருக்கு இருக்கு? RSS BJP சங்கப்பரிவார் கும்பலுக்கு இருக்கு. கோயில்களை மையமா வச்சு கலவரத்தை தூண்டிதான் அவன் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் அவன் அவ்வளவு முயற்சி பண்றான். ஏற்கனவே இதை ட்ரையல் பார்த்தாச்சு. எங்க? மண்டக்காடு கலவரம், மண்டக்காடு பகுதியில இஸ்லாம் கட் பண்ற மண்டக்காடு பகுதி கன்னியாகுமரி, அங்கதான் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இலவ இழுத்து விட்டு ஒரு பெரிய சோழியை முடிச்சு விட்டு இப்ப அங்க ஸ்ட்ராங்கா அவன் கால் ஊண்டிக்கிட்டான் அப்படின்னு நம்புறான். அங்கேயும் நம்ம தான் அடிச்சு ஆடுறோம், அது வேற விஷயம். இப்படி கலவரத்தின் மூலமாக கால் பதிக்கத்தான் முருகனை தூக்கி கையில வச்சுட்டு திடுறாங்க. அதனாலதான் முருக மலையில தான் தீப ஏத்துனா கேக்குறேன். எங்க ஏத்துனா என்ன? இந்து மதம் தான் சொல்லுதே, கடவுள் தூண்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாருன்னு, காத்துல இருப்பாரு, மண்ல இருப்பாரு, செடியில இருப்பாரு, கொடியில இருப்பாரு, புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாகி எல்லா வகையான உயிரினமாகி கடவுள் நிக்கிறாரு. அவருக்கு எதுக்கு ஒத்த தூண்லயே பொருத்தணும்? திரும்ப திரும்ப இப்போ ஒரு கதையை பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. சிக்கந்தர் தர்கா எப்போ வந்துச்சான்? வெள்ளக்காரன் பீரியட்ல வந்துச்சான், 1930களுக்கு பின்னாடி வந்துச்சான். எப்படியா வந்துச்சுன்னா, இந்த மலையில ஒருத்தருடைய பணத்தை தூக்கிட்டு வந்து போட்டு ஒரு தர்காவை கட்டிட்டாங்களாம். கட்டிட்டு இந்த தர்காவில் இனிமேல் யாரும் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு வெள்ளக்காரன் பீரியட்ல அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை வச்சு ஒரு உள்ளடி வேலை பார்த்து இது ஏண்டா கதையவாது ஒழுங்கா எழுதுறீங்களா? கட்டினது தர்கா, அப்புறம் என்ன கிறிஸ்தவங்களை வச்சு வேலை பார்த்தாங்க? கதையை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாதுங்க இந்த கும்பலுக்கு, கலவர கும்பலுக்கு. தமிழ்நாட்டுல உங்க இடிச்ச புலி கதையெல்லாம் வியாபாரத்துக்கு உதவாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வரலாற்று ஆய்வின்படி, வரலாற்று ஆய்வாளர்கள் குற்றின்படி 1400களில் 14ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில் சிக்கந்தர் தர்கா வந்துருச்சு. சுல்தான்களுடைய ஆட்சியினுடைய முடிவு காலத்துல வந்திருக்கு, சரிங்களா? அது பல வரலாற்று ஆவணங்களை காட்டுறாங்க, வரலாற்று ஆய்வறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ சொல்ற வெள்ளக்காரன் 1600ல தான் இங்கேயே வரான், கிழக்கிந்திய கம்பெனி. அதுக்கு பிறகுதான் ஆட்சியவே பிடிக்கிறான். கிபி 1600க்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த தர்கா. அப்புறம் எப்படி வெள்ளக்காரன் வந்து நாங்கடா கதை சொல்றீங்க? இன்னொன்னு சொல்லவா, திருப்பரங்குன்றத்தினுடைய மூலப்பத்திரம் இருக்குல்ல, பட்டை எழுதி கொடுப்பானுங்கல்ல அந்த காலத்துல, அதுலயே மலைக்கு மேல ஒரு தர்கா இருக்குன்ற குறிப்பு இருக்கு. அப்ப திருப்பரங்குன்றத்தினுடைய மூல ஆதாரத்திலேயே மேல ஒரு தர்கா இருக்குன்னா, நான் இந்த திருப்பரங்குன்ற கோயில கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தன் தர்கா வச்சிருக்கான். இங்க நாங்க அப்புறம் மாமச்சினிங்க அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சு போயிருவோம், எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. இங்க வந்து எதையாவது வித்துட்டு போகலாம்னா அவ்வளவுதான். திரும்பவும் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், மத கலவரத்தை தூண்டிதான் மற்ற மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஒரு பழைய இத்து போன புளிச்சு போன ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. முன்புட்டு ஆத்திரானுங்களே, எங்கள் கோயில் எங்கள் குலவிளக்கு முன்புட்டு ஆத்திரானுங்கல்ல, இவனுங்க தானுங்க நேத்து ஆர்எஸ்எஸ் காரங்க காரு விடுறதுக்காக பழமையான இந்து கோயில டெல்லியில நேத்து நேரம் இடிச்சிருக்கான். வெயிட் பண்ணுங்க, மத்தியானம் அதையும் போட்டு விட்டுறேன்.